Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சவுத் இந்தியன் மீல்ல அப்புறம் அதே மாதிரி ஓண சദ്യயில எல்லாம் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிக்கிள் தான். அதாவது மாங்காய் ஊறுகாயும் நார்த்தங்காய் ஊறுகாயும். இது ரெண்டையுமே வந்து இன்ஸ்டன்ட்டா அரை மணி நேரத்துல எப்படி பண்ணி எடுக்கிறதுங்கறதை இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் பண்றதுக்காக நான் இன்னைக்கு 2 காய் எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ்னா நீங்க வந்து 1 எடுத்தாலே போதும். இது வந்து ரொம்ப சின்னதா இருக்குறதனால நான் 2 எடுத்துக்கிறேன். மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்காக ஒரு மாங்காய் எடுத்தாலே போதும் இந்த சைஸ்க்கு. ஆனா நான் வந்து 2 சேர்த்து வாங்கிட்டேன். இன்னொன்னு வந்து வேஸ்ட் ஆயிர கூடாதுங்கிறதுக்காக தான் 2 வச்சிருக்கேன். இந்த இவ்ளோ பெரிய சைஸ்க்கெல்லாம் வந்து 1 எடுத்தாலே போதும். நார்த்தங்காயையும் மாங்காயும் வந்து நீட்டா தண்ணில வந்து கழுகி அதை வந்து நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது. ஈரமே இல்லாத அளவுக்கு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காயை கட் பண்ணலாம். ஏன்னா மாங்காயை வந்து கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வைக்க வேண்டியிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மாங்காயை எடுத்துக்கிறேன். இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தோலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கடிச்சு பாருங்கள். ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா தோலோட சேர்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காயை கட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாங்கிறதுனால அரை மணி நேரத்தில் எல்லாம் பண்ணி முடிக்கணும். அதிக நேரம் வந்து உப்பில் ஊற வைக்க முடியாது. அதனால் இருக்கிற ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷத்தில் அந்த உப்பு எல்லாமே வந்து காயில் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். இந்த ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து அதிக நாள் வெளியே வச்சுக்க முடியாது. இது எங்கள் ஊரில் அதே மாதிரி கேரளாவில் ஓண சத்யாவுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை சாதாரணமாக சத்யா அன்னைக்கு இல்லைனா முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்த நாள் விருந்து முடிஞ்சதும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து கெட்டு போயிடும். இப்போது 2 மாதம் வரைக்கெல்லாம் கெட்டு போகாமல் ஊறுகாயை வந்து எப்படி பண்ணி எடுக்கிறது, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே எப்படி பாதுகாப்பாக வைக்கலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து மாங்காய் ஊறுகாய் தான். 2 மாங்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுங்க. நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆனால் தேவைன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். மாங்காயை வந்து எவ்வளோ நேரம் உப்பில் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டு கூடும். ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நான் அதுக்காக செப்பரேட்டாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. நார்த்தங்காயை கட் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் இது வந்து இப்படி அந்த உப்பில் வந்து ஊறி இருக்கட்டும். அடுத்து நார்த்தங்காயை கட் பண்ணுறேன். அதோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த எல்லோ கலரை மட்டும் வந்து கட் பண்ணாலே போதும். அதுக்குள்ளாடி இருக்கிற அந்த வெள்ளை கலரில் இருக்கிற தோலை வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த ஒயிட் கலர் தான். அதனால் அதை வந்து கட் பண்ணாதீங்க. மேல் தோல் மட்டும் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 காயையுமே தோல் சீவி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இதோட சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பார்ட்டும் அதே மாதிரி அந்த விதைகளையும் வந்து நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது மிளகுத்தூள். இதில் நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகுத்தூள் எடுக்கலை. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கார மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போதைக்கு ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயம், இது வந்து ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடிச்சு எடுத்தது, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் வந்து காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கட்டை காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடிச்சு எடுத்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மொத்தமாக 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் காரத்தை வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து அதை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊறுகாய்க்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வெள்ளை கலர் பச்சை மிளகாயை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். இதில் வந்து வினிகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வந்து அதோட டேஸ்ட் பிடிக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் காட்டல.
வினிகர் வந்து சாதாரணமாக எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய், நம்ம விருந்துக்காக பண்ணுறது. அதனால் வினிகர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நம்மளோட சத்திய ஊறுகாய் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், கன்சிஸ்டன்சி வந்து லூஸாக இருக்கும். அதனால் இதில் வந்து தண்ணி சேர்க்குறேன். நம்ம சேர்க்குற தண்ணி வந்து பச்சை தண்ணியும் இருக்கக்கூடாது, சூடாக இருக்கிற தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கொதிக்க வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் வந்து சேர்க்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் போதுமானது தான். தேவையான நீங்கள் வந்து இன்னும் லூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க மாங்காய் எடுத்துக்கோங்க. அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுலேயும் வந்து காஷ்மீரி மிளகுத்தூள் எடுக்கலை, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கார மிளகாத்தூள் தான் எடுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் வந்து கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து இன்னும் சேர்ப்பேன். அப்புறம் இதில் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள். இதில் வந்து மாங்காய் அதிகம் இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்தாலே போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் காயத்தூள். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா உப்பை வந்து திரும்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்காங்கிறத பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் திரும்ப ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தேன். மொத்தமாக 7 டீஸ்பூன். 7 சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. என்கிட்ட வந்து மாங்காவோட குவான்டிட்டி இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால 7 டீஸ்பூன் எடுத்தேன். ஆனால் அவ்வளோவா காரம் இல்லை, காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஊறுகாயிலையும் அதே மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா ஆறின தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஊறுகாய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ அதோடய டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்போட வந்து நம்ம இந்த ஊறுகாய் ப்ரிப்ரேஷனை வந்து இப்படியே நிறுத்தி வைக்கலாம். ஆனால் சிலர் வந்து இதில் கடுகெல்லாம் தாளித்து விடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணுங்கள். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அந்த ஸ்டெப்பை கூட பண்ணுறேன். நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த நார்த்தங்காய் ஊறுகாயிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காய் வந்து நமக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூனே போதும். அடுத்ததாக கடுகு தாளித்து சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் ஒரு 3-4 காஞ்ச மிளகா, ஒரு 2-3 கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து தாளித்து விடுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து ஊறுகாயில் கடுகோட இது வந்து ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஊறுகாயை பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பை வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க, விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நம்மளோட சத்யா ஸ்டைல் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாயில் நான் வந்து நல்லெண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது மாதிரியே தான். இது வந்து ஒரு பர்டிகுலர் விருந்துக்காக நம்ம பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயும் இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணணுன்னா அதுக்கு வந்து இன்னொரு ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாயை சத்யா விருந்துக்கு முந்தின நாள் பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் இதை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணுறேங்கிறதுனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை, டேக் கேர்.